வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் சொன்ன ஒரு ஆழமான விஷயம். அதாவது ஒவ்வொரு நாளும் நாம நம்மள தயார்படுத்திக்கிறதோட சக்தி என்னங்கறத பத்தி தான். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த வரிகளை பாருங்க. ஓய்வில்லாது ஓடும் காலம் நாள்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. யோசிச்சு பாருங்க, காலம் ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பிச்சுக்குது. அப்போ நம்ம நல்லதுக்காக நாமளும் நம்மள அப்படி தயார்படுத்திக்க வேண்டாமா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அதான் இந்த கேள்வி. நம்ம நாளைய சூப்பரா மாத்த இன்னைக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? பாருங்க, இது ஏதோ பழங்காலத்து தத்துவம் மட்டும் இல்ல. நம்மளோட இன்றைய இந்த மாடர்ன் வாழ்க்கைக்கு நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்மளோட எதிர்காலம் இன்னைக்கு நாம பண்ற தயாரிப்புல தான் இருக்கு. சரி, இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். வெற்றிங்கிறது சும்மா எதிர்ச்சியா நடக்கிற ஒண்ணு இல்ல. நாம பாக்குற ஒவ்வொரு சக்சஸ்க்கும் ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் பின்னாடி அதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு தயாரிப்பு இருக்கு. எதுவுமே ஒரு விபத்து மாதிரி திடீர்னு நடந்துடாது. இந்த விஷயத்த ரொம்ப அழகா புரிய வைக்கிற ஒரு வரி இதுதான். புஷ்பம் ஒன்று நிஷ்காரணமாய் வந்துவிடவில்லை. அதாவது ஒரு பூ எந்த காரணமும் இல்லாம திடீர்னு பூத்துடுறதில்ல இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இதுதான் காரண காரியம் அப்படிங்கிற தத்துவத்தை ரொம்ப சிம்பிளா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ காரண காரியம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். நாம எதுக்காக நம்மள தயார்படுத்திக்கிறோமோ அதுவாதான் நாம மாறுவோம். அவ்வளவுதான் விஷயம். அந்த பூவோட பயணத்தையே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1 விதை. இது நம்ம மனசுல இருக்கிற எண்ணம், நம்மளோட கோல். ஸ்டெப் 2 அத பேணி வளர்க்கறது. இதுதான் நம்மளோட தினசரி தயாரிப்பு, நம்மளோட உழைப்பு. ஃபைனலா ஸ்டெப் 3 அந்த பூ மலருது. இதுதான் நமக்கு கிடைக்கிற வெற்றி, அதாவது ரிசல்ட். பாத்தீங்களா, நம்ம பயணத்தை எவ்ளோ அழகா இதை விளக்குது. ஓகே, ஒரு விஷயத்த அடையணும்னு மனசுல ஆசைப்படுறது மட்டும் போதுமா? நிச்சயமா பத்தாது. வெறும் ஆசை மட்டும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்துராது. இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. நம்ம ஆரம்பிச்ச ஒரு வேலைய நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறதால மட்டும் முடிச்சிட முடியாது. அதுக்கு முறையான தொடர்ச்சியான முயற்சி வேணும். ப்ரிப்பரேஷன்ங்கிறது சும்மா உட்காந்து கனவு காண்றதில்ல. அது ஒரு ஆக்டிவான ப்ராசஸ். அப்போ சரி, ஒரு பெரிய சாதனையை நாம எப்படி பண்றது? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. பெரிய வெற்றிகளை அடையறதுக்கு வழி என்ன? ஒரே ராத்திரியில அது நடந்துருமா? இல்ல இதுக்குன்னு வேற ஏதாவது ரகசியம் இருக்கா? பதில் ரொம்ப சிம்பிள். சின்ன சின்ன வேலைகளை ஆனா அதை முழுமையா செஞ்சு முடிக்கிறதோட சக்தியில தான் இருக்கு. பெரிய சாதனைகள்ங்கிறது இப்படி சின்ன சின்னதா ஆனா சரியா செஞ்சு முடிச்ச வேலைகளோட ஒரு கூட்டுத்தொகை தான். ஒவ்வொரு செங்கலா வச்சுதான் ஒரு பெரிய பில்டிங்கே கட்ட முடியும் இல்லையா? இதுலதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம டெய்லி பண்ற ஒவ்வொரு சின்ன வேலையையும் நல்லபடியா முடிக்கும்போது அது நம்மள ஒரு பெரிய விஷயத்த செய்யறதுக்கு தயார்படுத்துது. சொல்லப்போனா நம்மளோட தினசரி பழக்க வழக்கங்கள் தான் நம்ம எதிர்காலத்தையே உருவாக்குது. இப்போ நாம பேசின இந்த முழு தத்துவத்தையும் மொத்தமா ஒரே ஒரு வரியில ஆனா அவ்ளோ ஆழமா சொல்ற ஒரு பொக்கிஷம் நம்மகிட்ட இருக்கு. அதுதான் திருவள்ளுவர் தந்த திருக்குறள். இந்த குறளை கொஞ்சம் கேளுங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. இதோட அர்த்தம் என்னன்னா, தண்ணியோட உயரம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அல்லிப்பூவோட தண்டு நீளமா வளரும். அதே மாதிரி மனுஷங்களோட மன உறுதி எவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட உயர்வும் இருக்கும். அடேங்கப்பா, என்ன ஒரு உவமை! இந்த உவமைய இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். வெளியில, அதாவது புற உலகத்துல தண்ணியோட ஆழம்தான் பூவோட உயரத்தை முடிவு பண்ணுது. அதே மாதிரி நமக்குள்ள, அதாவது நம்ம அக உலகத்துல நம்ம மனசோட வலிமை தான் நம்மளோட உயரத்தை முடிவு பண்ணுது. சிம்பிளா சொன்னா, நம்மளோட வெளி வளர்ச்சிக்கு உள் வளர்ச்சி தான் பேஸ்மெண்ட். அப்போ திருக்குறள் சொல்ற முக்கியமான செய்தி இதுதான். நம்மளோட உயரம், நம்மளோட வெற்றி, நம்மளோட சாதனைகள் எல்லாமே நம்ம மனசோட பலத்தையும் நாம செஞ்ச தயாரிப்போட ஆழத்தையும் தான் சார்ந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? 1, காலம் மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மள நாமளே தயார்படுத்திக்கணும். 2, வெற்றிங்கிறது தொடர்ச்சியான தயாரிப்போட ரிசல்ட். 3, சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய வெற்றிக்கு அஸ்திவாரம். கடைசியா நம்ம மன உறுதி தான் நம்ம உயரத்தை தீர்மானிக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்களோட வளர்ச்சிக்கு இன்னைக்கு நீங்க செய்ய போற அந்த தயாரிப்பு என்ன? எந்த ஒரு சின்ன வேலையை இன்னைக்கு நீங்க சரியா செஞ்சு முடிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.